டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. குடியிருப்பு பகுதிகளை மழை நீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், விவரங்களை வழங்கலாம். டிட்வா புயலானது இலங்கை நாட்டையே சூறையாடிவிட்டு தற்பொழுது தமிழகம் நோக்கி பயணித்து வருகிறது. தற்பொழுது இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி, திட்டச்சேரி, திருமருகல், கீழ்வேலூர், தலையஞாயிறு, கோடியக்கரை உள்ளிட்ட இடங்களில் விடிய கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மிகுந்த இடர்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி நகர பகுதியில் உள்ள, அதாவது வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள செபஸ்தியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வீடுகளில் தண்ணீர் புகுந்து அந்த பகுதியிலிருந்து தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் இப்போது நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. அதே போல நாகப்பட்டினம் சாலமன் தோட்டம், பாப்பா கோவில் உள்ளிட்ட 4 நிவாரண மையங்களில் 90க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர், மாவட்ட நிர்வாகத்தினர் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தி தங்க வைத்திருக்கின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதால் மீனவர்களுக்கான தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்பதற்கு மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தி வருகிறார்கள். மேலும் தற்பொழுது தரை காற்றானது வீச தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வாகனத்தில் செல்வர் கூட மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த புயல் கரையை கடக்கும், அதாவது கரையை கடக்காது என்கிற ஒரு சூழ்நிலை உள்ளதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு பரவலாக மழை கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையின் காரணமாக நாகப்பட்டினம், ஆரிநாட்டுத்தெரு, கல்லார், அக்கரைப்பேட்டை, புஷ்பவனம், ஆற்காட்டுத்துறை உள்ளிட்ட 27 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கடற்கரை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 1,60,000 ஏக்கர் நெற்பயிர்களில் 50,000த்திற்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் தற்பொழுது முழுமையாக நீரில் மூழ்கி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 83 சென்டிமீட்டர் அளவிற்கு மழையானது பதிவாயிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக நாகப்பட்டினத்தில் 15.2 சென்டிமீட்டரும், திருப்புண்டியில் 13 சென்டிமீட்டரும் மழை பதிவாயிருக்கிறது. இதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சராசரியாக 11 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாகப்பட்டினம் இந்த புயல் சின்னம் காரணமாக நாகப்பட்டினத்தின் பல்வேறு பகுதிகளில், தாழ்வான பகுதியில் மழை நீர் சூழ்ந்து அந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment edu book pannalum 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.